ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதா சிசிபி. அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷலாக பாரம்பரியமான முறையில் மைசூர் பாக்கு சுலபமான மெத்தடில் குறைவான செலவில் 3 பொருள் வச்சு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். முதல்ல இந்த மைசூர் பாக்குக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்த்துருவோம். கடலை மாவு நல்லா சலிச்சதாக 1 கப் அளவுக்கு நல்லா இதை ப்ரெஸ் பண்ணாமல் அப்படியே மேலாக எடுத்துருக்கிற 1 கப் அளவுக்கு, அதே கப் அளவுக்கு சர்க்கரை. இந்த சர்க்கரை இந்த மைசூர் பாக்குக்கு இனிப்பு சரியாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த எந்த கப்பில் எடுத்துருக்கிறனோ கடலை மாவு அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில், அதாவது வாசனை இல்லாத எந்த எண்ணெயாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெயை நம்ம சூடு ஏற்றிக்க போகிறோம். கடாயில் சேர்த்துட்டு எண்ணெய் சூடாகிற பதம்னு பார்த்தீங்கன்னா கொதிக்கக்கூடாது, நல்லா மேலே புகை வரணும், அந்த அளவுக்கு நல்லா சூடு ஏற்றிக்கலாம். இப்போ நல்லா புகை மேலே வந்திருக்கு. இந்த பதத்தில் இந்த எண்ணெயை பக்கத்தில் இருக்கிற ஸ்டவ்வில் இந்த எண்ணெயை சிம்மில் வச்சு சூடு பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அடுத்ததாக கடாய் சூடு பண்ணி சர்க்கரை பாக்கு செய்ய ஆரம்பிச்சிடுவோம். எந்த கப்பில் சர்க்கரையை சேர்த்துருக்கோமோ அதே கப்பில் பாதி அளவுக்கு தண்ணியை சேர்த்து சர்க்கரையை நல்லா கரைய விட்டுருவோம். கரைஞ்சி வந்த பிறகு பதம்னு பார்த்தீங்கன்னா அரை கம்பி பதம் பார்க்கணும். உங்களுக்கு அரை கம்பி பதம் பார்க்க தெரியல அப்படின்னா சர்க்கரை சேர்த்து 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த அரை கம்பி பதம் வந்துடும். அடுத்தது நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ நான் அரை கம்பி பதம் எனக்கு இப்போ வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு பிசுக்குத்தன்மை வரணும். இந்த அளவுக்கு வந்ததுன்னா போதுமானது. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கடலை மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். மொத்தமாக சேர்த்துறாதீங்க, அப்படியே ஜாம் ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறினீங்கன்னா நல்லா கலரை வரும். இப்போ கட்டித்தன்மை விழதான் செய்யும், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கட்டித்தன்மை கரைஞ்சிரும். நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுலையே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா பக்குவமாக அந்த கடலை மாவு மிக்ஸ் ஆகிட்டு வந்துடும். கடைசியாக இருக்கிற கடலை மாவையும் இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு பக்கம் இந்த கடலை மாவு கிளறிக்கிட்டே இருந்தாலும் ஒரு பக்கம் அந்த எண்ணெய் சூடாகிட்டே இருக்கணும். ஏன்னா ஆறுன எண்ணெயை இதில் சேர்க்கக்கூடாது, கணரும் சூடான எண்ணெயை தான் இப்போ இதில் சேர்க்க போகிறோம். இப்போ கடலை மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ சூடான அந்த எண்ணெயை ஒவ்வொரு கரண்டியாக இதில் சேர்க்கணும். இப்போ எண்ணெய் சேர்த்ததும் அந்த எண்ணெயில் அந்த கடலை மாவு நல்லா பொரிஞ்சிற தன்மையாக வரணும். அந்த அளவுக்கு இதை நல்லா கிளறணும். நீங்கள் ஒவ்வொரு கரண்டியாக ஊற்றி கிளறும்போது அந்த எண்ணெய் இந்த மாவோடு நல்லா அப்சர்வ் ஆகிக்கும். இந்த எண்ணெய் நல்லா இதில் இருந்து அப்சர்வ் ஆன பிறகு மறுபடியும் ஒரு கரண்டி எண்ணெயை இதில் சேர்த்துக்கலாம். இப்படி நீங்கள் ஒவ்வொரு கரண்டியாக இதில் சேர்த்து அந்த எண்ணெய் தீர்ற வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டு எடுத்திங்கன்னா கரெக்டான பக்குவத்துக்கு இந்த மைசூர் பாகு ரெடி ஆகிட்டு வந்துடும். 2 கரண்டி எண்ணெய் சேர்த்துருக்கோம். எண்ணெய் பாருங்கள் அப்படியே உள்ளே இழுத்துருக்கு. இப்போ அடுத்ததாக 3வது கரண்டி எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது தான் அந்த எண்ணெயில் அந்த கடலை மாவு நல்லா பொரியிற தன்மையாக வந்தது அப்படின்னா அந்த மைசூர் பாக்கு பர்ஃபெக்டாக வரும் அந்த பாரம்பரியமான முறையில். இப்போ 1.5 கப் எண்ணெயில் 3 கரண்டி எண்ணெய் சேர்த்துருக்கோம். கடைசியாக 1 கரண்டி எண்ணெய் இருக்குது, அதையும் கடைசியாக சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு அந்த எண்ணெய் நல்லா இழுத்ததும் நல்லா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இந்த மைசூர் பாக்கு ரெடி ஆகிட்டு வந்துடும். இதுக்கு மேலே இதை கலரக்கூடாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலந்து விட்டுட்டு இந்த எண்ணெய் நல்லா இழுத்துருச்சு பாருங்கள். இப்போ இதை ட்ரேக்கு மாற்றிடலாம். ட்ரேயில் நான் எண்ணெயை தடவி வச்சுருக்கேன். மைசூர் பாக்கு செய்கிறதுக்கு முன்னாடியே இந்த ட்ரேவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கிளறின உடனேயே இந்த ட்ரேக்கு மாற்றிடணும், இல்லைனா இருக்குன தன்மையாகிடும். இப்போ ட்ரேயில் மாற்றிட்டு ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது, சமம் பண்ணி விட்டுட்டு லைட்டாக மட்டும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த பாரம்பரியமான முறையில் அந்த மைசூர் பாக்கு உங்களுக்கு உள்ள அந்த லேயரை பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் கழித்து எந்த சைஸுக்கு வேணுமோ இதை நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறமா ஒரு 1/2 hour நல்லா ஆற விட்டு எடுத்தோன்னா பர்ஃபெக்டான மைசூர் பாக்கு ரெடி ஆகிடும். இப்போ 10 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ கட் பண்ணிக்கலாம். 1/2 hour கழித்து கட் பண்ண முடியாதுங்கிறதுனால 10 நிமிஷத்தில் எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 hour நல்லா ஆற விட்டு எடுத்திங்கன்னா பர்ஃபெக்டான மைசூர் பாக் ரெடி ஆகிடும். தீபாவளிக்கு கண்டிப்பாக இந்த ஸ்வீட் ரெசிப்பியை நீங்களும் செஞ்சு அசத்துங்க. இப்போ நம்ம 1/2 hour கழித்து பார்க்கலாம். 1/2 hour ஆயிருக்கு. இப்போ இதை நம்ம இந்த ட்ரேலேருந்து வெளியில் எடுத்துருவோம். லேசான சூட்டிலேயே கட் பண்ணதுனால லைட்டாக கத்தி வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதை ஈஸியாக எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. பாரம்பரியமான முறையில் இந்த மைசூர் பாக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்பவும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.